வணக்கம் நண்பர்களே. இந்த வறட்சியிலும் பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். இது தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரி என்று சொல்லப்படுகிறது. அது 2வது இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஏரி. இந்த வறட்சியின் பிடியில் அனைத்து ஏரிகளும் வற்றி போயிருந்தாலும் இந்த ஏரி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இயற்கை எழில் சூழ்ந்த பாருங்கள், இயற்கையாக உள்ளது. பச்சை பசேல் என்று பாருங்கள். கடல் போல் காட்சி அளிக்கிறது தண்ணி. நண்பர்களே பாருங்கள், இந்த கடுமையான வறட்சியிலும் இயற்கை அன்னை பார்த்திங்கன்னா பறவையினங்கள் பாருங்கள் எப்படி நீந்தி செல்கிறது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஏரி இந்த நீர்நிலை பார்த்திங்கன்னா மனிதன் பணம் கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கலாம். ஆனால் 5 அறிவு படித்த ஜீவன்கள் என்ன பண்ண முடியும் பாருங்கள். அவர்களுக்காக இந்த ஏரியில் இறைவனின் ஆசீர்வாதம் படைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள் எப்படி நீந்தி அழகாக போகுது பாருங்கள். எவ்வளோ அழகாக நீந்தி போகுது பாருங்கள். இந்த பறவைகளுக்காகவே இடையிலே ஓடால பார்த்திங்கன்னா மரச்செடிகள், அதாவது மரங்கள், சிறு சிறு மரங்கள் அப்படி காட்சியளிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக படைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். நீந்துவது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் பறவை இனங்கள் எப்படி நீந்து எவ்வளோ அழகாக. ஒரு தனிமதி அந்த தண்ணி பறவை குடிக்கிறதுக்கே தடைப்படுத்த இந்த காலத்தில் இயற்கை எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணீரை படைத்து எவ்வளோ ஆனந்த குளியல் போடுது பாருங்கள். அங்கே பாருங்கள் கும்பலாக பாருங்கள். நீங்கள் அப்படி உற்று நோக்கினா தெரியும். இது கைபேசி, அதாவது மொபைல் எடுக்கப்பட்டதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியும்னு எனக்கு தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே பாருங்கள். ஏன்னா நாம் குளிக்கவும் குடிக்கவும் பணம் கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம். நம் பறவை இனங்கள் 5 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு பறித்த இனங்கள் என்ன செய்யும்? அதற்காகவே இந்த மரங்கள் இந்த பறவைகளை தாங்கிக் கொள்ள சிறிது இளைப்பாற மரக்கன்றுகளும் அங்கங்கே காணப்படுகிறது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தமிழகத்தில் 100 டிகிரிக்கு மேலே கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த பறவை இனங்கள் பார்த்திங்கன்னா புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த பகுதியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள். எவ்வளோ பறவை அங்கே பாருங்கள் ஒரு மரத்தடியில் அது பாருங்கள். உற்று நோக்குங்க பாருங்கள், ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பறவை இனங்கள் ஆனந்த குளியல் போடுகிற பாருங்கள். அற்புதம். இது தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரி என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரி என்று சொல்லப்படுகிறது. எவ்வளோ அழகாக நீந்தி செல்லுது பாருங்கள். இதை விட அழகான விஷயம் எங்கே கிடைக்கும்?